அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசர சிகிச்சை பிரிவில் சுரேஷ் சாலை, கொழும்பு வைத்தியசாலையில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. யாழ் செம்மணி அகழ்வில் மீண்டும் சிறுவர்களின் எச்சங்களா, மேலும் 8 எண்புக்கூடுகள் மீட்பு. உரமின்றி வாடும் நெற்பயிர்கள், விவசாயிகள் அவதி. போலீசாரின் திடீர் சோதனையில் அம்பலம், டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயுடன் பயணித்த பேருந்து. கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்யப்பட்ட தாய், கணவனின் வரிச்செயல். இலங்கை கடன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தென்னிலங்கையில் பேஸ்புக் விருந்து முற்றுகை, பெண்கள் உட்பட 25 பேர் கைது. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. ஈரானை தாக்க வேண்டாம், நெதன்யாகுவுக்கு ட்ரம்பின் அவசர செய்தி. ஈக்வாடோர் மந்தா துறைமுகத்தில் தீ விபத்து, பல படகுகள் நாசம். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சற்று நேரத்துக்கு முன்பே அவர் தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. ஈச ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்தார். தன்னை மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதை செய்வதாக கூறி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள்ளும் உண்ணாவிரத போராட்டத்தில் தொடங்கியிருந்தார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவசர சிகிச்சைக்காகவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வைத்தியசாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய சுரேஷ் சாலையின் பாதுகாப்பிற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் பல குழுக்களும் வைத்தியசாலைக்குள்ளும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விசேட கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 18ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறுவர்களினது என கருதப்படும் 2 எண்புக்கூடு தொகுதிகள் உள்ளடங்களாக மேலும் 8 எண்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அகழ்வாய்வுகளின் போது புதிதாக 6 எண்புக்கூடு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளன. அதேபோல ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எண்புக்கூடு தொகுதிகளில் இருந்து சிறுவர்களினது என கருதப்படும் 2 எண்புக்கூடு தொகுதிகள் உள்ளடங்களாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 302 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 298 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்களினது என கருதப்படும் எண்புக்கூடு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உரங்களை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமை காரணமாக தமது விவசாய நிலங்களில் உள்ள நெற்பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறி வருவதாக புலஸ்திகம பகுதி விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பொல்நறுவை மாவட்டத்தின் லங்காபுர பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட அபேபுர மற்றும் புலஸ்திகம ஆகிய பகுதியுள்ள விவசாயிகளே இந்த சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர். தற்போது பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு 17 முதல் 30 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட உரமானியம் இதுவரை தமக்கு சரியாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசாங்கத்தினால் 15,000 ரூபாவிற்கு தனியாக துறையிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் உரங்கள் தமக்கு 10,200 ரூபாவுக்கு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஆங்காங்கே சுமார் 200 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பிலான நெற்பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் இந்த துயர நிலைக்கு உடனடி தீர்வை வழங்கி தமக்கு தேவையான உரத்தை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மணராகலை புத்தள பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து பேருந்தின் எரிபொருள் தொட்டியில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் நிரப்பிக் கொண்டு வருவதாக தனமல்வில காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. குறித்த தகவலுக்கு அமைய கொழும்பில் இருந்து மொனராகலை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று தனமல்வில காவல் நிலையத்துக்கு முன்பாக வைத்து காவல்துறையினரால் சோதனையிடப்பட்டு அத்துமீறிய எரிபொருள் பயன்பாட்டின் கீழ் காவல்துறையினரால் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளது.
குறித்த பேருந்தின் எரிபொருள் தொட்டியை பரிசோதித்த போது அதில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் உடனடியாக பிரிதொரு மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட பேருந்து தற்போது காவல் நிலையத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இதனை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 48 வயதுடைய பேருந்தின் சாரதியும் 35 வயதுடைய நடத்துனரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் மொனராகலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் தற்போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதுடன் தனமல்வில காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மொனராகலை கொடிகமுவ முஸ்லிம் கிராமத்தில் வசிக்கும் 4 பிள்ளைகளின் தாயொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட நிலையில் பேகம ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பிபில கொடிகமுவ முஸ்லிம் கிராமத்தைச் சேர்ந்த ரினோஷா உம்மா என்ற 4 பிள்ளைகளின் தாயார் ஆவார். அவர் தனது பிள்ளைகள் மற்றும் கணவனுடன் இரவு உணவின் பின் உறங்க சென்றுள்ளார். பிள்ளைகள் தனி அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அதிகாலையில் அறையில் தீப்பிழம்பு எரிவதை கண்டு பிள்ளைகள் கதவை திறந்து பார்த்தபோது தாய் தீப்பற்றி எரிவதை கண்டுள்ளனர். உடனடியாக தீயை அணைத்து அவசர பிபில ஆதார மருத்துவமனையில் அனுமதித்த போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார். அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் கணவர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். அவர் கோழி இறைச்சி கடையொன்றை நடத்தி வரும் ஒரு வர்த்தகர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதாலேயே இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இலங்கையில் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் கடன் அட்டைகளுக்கான வட்டி விதத்தை 1 முதல் 3% வரையான தொகையினால் அதிகரிப்பதற்கு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தீர்மானித்துள்ளன. அதற்கமைய தற்போதைய பொருளாதார சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இலங்கையில் கடன் அட்டைகளை பயன்படுத்தும் 22 லட்சம் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட உள்ளனர். அன்றாட தேவைகளை நிறைவு செய்வதற்காக பலரும் இந்த அட்டைகளை பயன்படுத்தி வரும் நிலையில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த அதிகரிப்பு அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும் என நிதி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சமீபத்தில் தனது கொள்கை வட்டி வீதத்தை 1% அதிகரிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. இதன் நேரடி தாக்கம் கடன் அட்டை வைத்திருப்பவர்கள் மீது விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய இதுவரையில் கடன் அட்டைகளுக்கு நிலவிய 26% என்ற வருடாந்த வட்டி வீதத்தை ஜூலை 1ஆம் தேதி முதல் 28% அதிகரிப்பதற்கு சில வங்கிகள் ஏற்கனவே தீர்மானித்துள்ளன. மத்திய வங்கியின் தரவு அறிக்கைகளுக்கு அமைய இந்த ஆண்டு மார்ச் மாதம் அளவில் இலங்கையில் உள்ள கடன் அட்டை வைத்திருப்பவர்கள் வங்கிகளுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த கடன் நிலுவை 1,94,105 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குட போனதூவா பகுதியில் பேஸ்புக் விருந்து ஒன்று முற்றுகையிடப்பட்டு 3 பெண்கள் உட்பட 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவினர் மேற்கொண்ட முற்றுகையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 225 மில்லிகிராம் கொக்கைன், 8 கிராம் 125 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 2 கிராம் 400 மில்லிகிராம் கஞ்சா மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் 18 முதல் 44 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்கள் படபுல, பலப்பட்டிய, கோமாகம, பேருவளை, அம்பலாங்குடை, மீடியாகுட, வெத்தகெதர மற்றும் அகிங்கல் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தெற்கு பிலிப்பைன்ஸின் மிண்டனாவோ பிராந்தியத்தில் 7.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலுக்கு அமைய இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி காலை 7:37 மணியளவில் சுமார் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் அண்டை நாடான இந்தோனேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடலோர பகுதிகளில் வாழும் மக்களை வெளியேறுமாறு கூறி பிலிப்பைன்ஸின் நில அதிர்வு நிறுவனம் சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸின் சில பகுதிகளில் சுனாமி அலைகள் அலைமட்டத்துக்கு மேல் 1 முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும் என அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக ஜெனரல் சாண்டோஸ் நகரில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதை காட்டும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளது. தங்களது கொடியேற்ற நிகழ்வின் போது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக போலீஸ் கட்டிடத்தில் சில விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும்
பிலிப்பைன்ஸின் சரங்கானில் உள்ள அலபெல் நகர போலீஸ் தலைவர் தெரிவித்துள்ளார். உடனடியாக உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும், ஆனால் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிலர் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாங்கள் அனுபவித்த மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுதான் என்றும் அவர் தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவும் தனது வடகிழக்கு கடலோர பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும் என்றும் ஒரு ஒப்பந்தத்துக்கு உடன்பட வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான ஈரானின் இன்றைய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக சென்று கொண்டிருந்தன. நாங்கள் உடன்பாடு ஒன்றுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தோம். வரும் வாரத்தின் திங்கள், செவ்வாய் அல்லது புதன்கிழமைக்குள் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என நான் நம்பியிருந்தேன். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உங்களிடமிருந்து ஏவுகணைகளை கொண்டு நீங்கள் தாக்குதல் நடத்தி விட்டீர்கள், அது போதும். இதனை அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்த ஒரு ஒப்பந்தத்திற்குள் வாருங்கள் எனவும் அவர் ஈரானிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு இஸ்ரேல் மீதான ஈரானின் இன்றைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்றும், பதிலுக்கு ஈரானை தாக்க வேண்டாம் என்றும் கூறப்போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை லெபனானின் பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் கடந்த வார தாக்குதலுடன் தான் உடன்படவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிருப்தியை இதன்போது வெளிப்படுத்தினார். ஈக்வடாரின் மனாபி மாகாணத்தில் உள்ள மந்தா துறைமுகத்தில் ஏற்பட்ட பல வெடிப்பு சம்பவங்கள் மற்றும் தீ விபத்தை தொடர்ந்து பல படகுகள் முற்றிலுமாக அழிந்துள்ளன. அழிவடைந்தவற்றுள் 1300 முதல் 3000 டன்கள் வரை கொள்ளளவு கொண்ட 8க்கும் மேற்பட்ட பகுதி தொழில்துறை மற்றும் தொழில்துறை மீன்பிடி படகுகள் அடங்கும். மேலும் 50க்கும் மேற்பட்ட ஃபைபர் கிளாஸ் படகுகளும் 10க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான படகுகளும் இந்த விபத்தால் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள் அல்லது உயிரிழந்தவர்கள் குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஈக்வாடோரின் மந்தா துறைமுகத்தில் விபத்தானது லாஸ் லோபோஸ் போதைப்பொருள் கடத்தல் கும்பலால் நடத்தப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் என விவரிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.